ஒருவேளை வரலாற்றை பதிவு செய்திருக்கிற ஆகூர் அவர்கள் இந்த இடத்தை குறித்து குறிப்பிட்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் மேய்கோடு என்ற ஒரு வார்த்தை வருகிறது, கலங்குழி என்ற ஒரு வார்த்தை வருகிறது. எனவே இந்த இடத்திலே அந்த நாட்களிலே நடந்த நிகழ்வு என்னவென்றால், உடை அணிவதற்கு மறுக்கப்பட்ட ஒரு காலம் இருந்த பெண்கள் மேலாடை அணிவதற்கு மறுக்கப்பட்ட ஒரு காலத்திலே மிக மிக பெரிய பெரிய போராட்டங்களை இந்த சமூகம் சந்தித்திருக்கிறது. அந்த போராட்டங்களை சந்திக்கின்ற போது இந்த பகுதியும் அதிலே அதிகமான சவால்களை சந்தித்திருக்கிறார். இந்த பகுதியிலே அப்பொழுது இருந்த ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது என்று ஒரு வரலாற்று செய்தி சொல்லப்படுகிறது. மேய்கோடு வேறு இல்லை என்று நினைக்கிறேன். அப்படியென்றால் சமூக நீதிக்கான போராட்டத்தை போராடின போது எங்களுடைய பெண்கள் எல்லாம் உடை அணிந்து கொள்ள வேண்டும் என்று போராடின ஒரு தலைமுறை இதே இடத்தில் இருந்திருக்கிறது என்று சொல்ல முடியும். ஆக நம்முடைய சபை இன்று இந்த நிலையிலே வளர்ந்திருக்கிறது என்றால், ஒருவேளை ஆடை அணிந்து கொள்வதற்கு மறுக்கப்பட்ட காலம் மாறி நான் வருகிற போது சந்தோஷப்பட்டேன். விதவிதமான வண்ணங்களிலே உடைகளை, அழகான உடைகளை அணிந்து, ஒருவேளை ஒரே கலர்லே பலர் உடை அணிந்து வந்து இந்த இடத்தில் நிற்பதற்கான ஒரு பாக்கியம் கிடைத்ததை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சபை நாள் விழா என்று சொல்கிற போது நம்முடைய பழைய நிலைமையை நினைத்து பார்ப்பதும், பூர்வ நாட்களை நினைப்பதும், அதிலிருந்து நாம் பெற்றிருக்கிற உயர்வை நினைந்து கடவுளுக்கு நன்றி சொல்வதும் மிக மிக அவசியமாகவே இருக்கிறது. எனவே துன்பப்பட்ட காலங்களுக்கு மாற்றான இன்பமான காலமும், ஒடுக்கப்பட்ட காலங்களுக்கு மாற்றான உயர்வான அனுபவங்களும் சபை வரலாற்றிலே ஒரு காரியத்தை பதிவிட்டு சொன்னார்கள். மணி அடிக்காத காலத்திலே பனையின் உச்சியில ஏறி உட்கார்ந்து ஆலயத்திற்கு வாருங்கள் என்று அழைத்த காலமும். இதையெல்லாம் நினைச்சு பாருங்க. அப்போதெல்லாம் மக்கள் ஓடி ஓடி வந்தார்கள். இன்று எல்லா சத்தமும் இருந்தாலும் நாம் ஓடி ஓடி வருவதே இல்லை, சரிதானே? அவ்வளவு ஆச்சரியமான வழி நடத்துதலை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய முன்னோர்களுடைய நிலைமையை எண்ணி பாருங்கள். நாம் எவ்வளவு வாழ்வு பெற்றிருக்கிறோம். நம் முன்னோருடைய கண்ணீரின் ஜபங்கள் தான் நம்ம இன்று இவ்வளவு உயரத்தில் வைத்திருக்கிறோம். ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் ஆலயத்திற்குள்ளே முழங்கால் படியிட்டு ஜபித்த கண்ணீரின் ஜபங்களின் தலைமுறைதான் நாம். அவர்கள் இவ்வளவு ஜபிக்காமல் இருந்திருந்தால் நாம் இப்படியே போயிருப்போம். ஒருபோதும் மறந்து விடாதிருங்கள். என்னுடைய தாத்தா 4 மணிக்கு எழும்பி ஜபித்தார். என்னுடைய தந்தை 5 மணிக்கு எழும்பி ஜபித்தார். நான் இப்போது 6 மணிக்கு எழும்புகிறேன். என்னுடைய பிள்ளைகள் 7 மணிக்கு எழும்புகிறார்கள். நம்முடைய முன்னோர்களுடைய கரிசனையான அந்த கடவுளை தேடுகின்ற அனுபவங்கள் காலம் காலமாய் மங்கிக் கொண்டே போகிறார். நம்முடைய முன்னோர்களுடைய ஜபங்கள் தான் நம்மை இந்த உயர்வுக்கு வைத்திருக்கிறது என்று நினைக்க ஆரம்பித்து விட்டால் இந்த இடத்தினின்று நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நன்றி என்ற வார்த்தை, என் ஆண்டவர் எங்களுடைய தலைமுறையை வளர்த்தி எடுத்திருக்கிறார் என்கின்ற நன்றி என்ற வார்த்தை உங்கள் உள்ளத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்? ஒரு 2 தலைமுறை, 4 தலைமுறை, 5 தலைமுறை, யாருக்காவது தெரியுமா? ஒரு 5 தலைமுறைக்கு முன்னதாக உங்களுடைய பெற்றோருடைய பெயர் உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. போன தலைமுறையே நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. தலைமுறை தலைமுறையாய் நடந்த காரியங்களை யோசித்து பார்த்தால் நமக்கு நினைப்பதற்கும் நேரமில்லை, நினைக்கவும் யாரையும் தெரியாது. நான் இந்த காலத்திலே திருச்சபை பணிகளை ஈடுபடுகிற போது என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுப்பதல்ல, உங்கள் தலைமுறைகளை பதிவு செய்து கொடுங்கள். உங்கள் தலைமுறையை, உங்களுடைய மூத்த பெற்றோரை தெரிந்த தலைமுறை மட்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வேதா புத்தகத்தை வாங்கி அதிலே பதிவு செய்து கொடுங்கள். தொடர் தலைமுறைகள் அதிலே பதிவு செய்யட்டும். அவர்கள் என்ன வேலை செய்தார்கள் என்பதை கூட பதிவு செய்து கொடுங்கள். எப்படி வளர்ந்தார்கள் என்பதை கூட பதிவு செய்து கொடுங்கள்.
சபை அதை செய்கிறது. எனக்கு மிகுந்த சந்தோஷம். பனைமரத்தில் ஏறி உட்கார்ந்து செய்த காரியத்தை இன்று பதிவு செய்திருக்கல என்று சொன்னால் அது எவ்வளவு ஆச்சரியமான காரியத்தை நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நான் அதிக நேரத்தை இதிலே சொல்லிக் கொண்டிருக்காமல் மிக விரைவாக இந்த நாளுக்குரிய செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதாரமாய் தெரிந்து கொண்ட திருமறை வசனம் நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு நற்செய்தி நூல் 28வது அதிகாரத்தினுடைய 20வது வசனம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இயேசுநாதர் இந்த உலகத்திலே தன்னுடைய பணிகளை செய்தார். மரித்து அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்து பரமேறுதலுக்கான நாட்கள் வந்தபோது தன்னுடைய சீடர்களை எல்லாம் அவர் கூப்பிட்டார். எல்லா சீடர்களையும் அவர் ஒன்றிணைத்து அவர் ஒரு மிகப்பெரிய கட்டளையை கொடுத்தார். என்ன கட்டளை? நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும் என்று சொன்னார். சகல ஜாதிகளையும் சீசராக்க வேண்டும் என்று சொன்னார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னார். அது மட்டுமல்ல, நான் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டிருக்கிறேனோ அதை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, இதை 4ஆய் பிரித்து சுருக்கமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1, புறப்பட்டு போக சொன்னார், புறப்பட்டு வந்தார்கள். புறப்பட்டு போக சொன்னார், அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். இயேசுவினுடைய சீடர்கள் எல்லாம் முடங்கி போயிருக்கிறார்கள். வெளியே வருவதற்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படி வெளியே வருவது? எதையாவது அசம்பாவிதங்கள் நடந்துவிடும், நெருக்கம் வந்துவிடும், பிரச்சனை வரும் வந்து அவர்கள் பயந்து போய் முடங்கி கிடக்கிறார்கள். பயத்தால் அவர்கள் இருந்தார்கள் என்று நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். இப்போது அவர்கள் நினைக்கிறார்கள், எங்களை வழிநடத்தி கொண்டிருந்த ஆண்டவர் மரித்து போனார், நாங்கள் இனி மீன் பிடிப்பது நல்லது என்று சொல்லி மீன் பிடிப்பதற்கு அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். யோவான் 21வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். இயேசுவோடு கூட நடந்தவர்கள் கூட தடுமாறி போகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுநாதர் விடவில்லை. அவர்களெல்லாம் பார்த்து பேசி அவர்களோடு அமர்ந்திருந்து அவர்களோடு உணவை சாப்பிட்டு அவர்களை திடப்படுத்தி விட்டு அவர் இந்த மக்களை ஓரிடத்திற்கு அழைக்கிறார். பேதுரு தெளிவு பெறுகிறார். பேதுரு சொல்கிறார், என்னுடைய வாழ்விலே நான் சந்தித்த இந்த நிலை நின்று மாறி என் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்கிறார். தோமா சொல்கிறார், என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்கிறார். யோவான் 20வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆக ஒவ்வொரு சீடனும் இயேசுவை முழுமையாக புரிந்து கொண்டு அவர் சொல்லுகின்ற போது அவர் ஆண்டவர் சீடருடைய தெளிவை புரிந்து கொள்கிறார். எனவே தான் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, யூதர்களுக்கு மட்டுமல்ல, உலகமெங்கும் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இந்திய தேசத்திற்கு தோமா வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆலயத்தினுடைய பெயரும் புனித தோமா ஆலயம் என்று இருக்கிறார். இந்திய தேசத்திற்கு புறப்பட்டு வந்த அந்த தோமாவினுடைய சீடராகிய தோமா அவர்களுடைய அந்த பெயரை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சீடர்கள் புறப்பட்டு வந்ததை புரிந்து கொள்ளுங்கள். அதே போல தென் திருவிதாங்கூருக்கு 1806வது ஆண்டில் ரிங்கல் தோவை புறப்பட்டு வந்தார். தொடர்ந்து பல மிஷனரிகள் புறப்பட்டு வந்தார்கள். சொந்த தேசத்தை விட்டு, உயர்வான அனுபவங்களை விட்டு, மேன்மையான செல்வத்தை விட்டு, இருக்க வேண்டிய இடத்தை விட்டு புறப்பட்டு வந்தார்கள். இயேசு சொன்னார், புறப்பட்டு போங்கள், உங்களையும் என்னையும் தேடி இவர்கள் எல்லாம் புறப்பட்டு வந்தார்கள். ரிங்கல் தோபையனுடைய வாழ்வு சரித்திரத்தை நான் படித்து கொண்டிருந்த போது ஒரு வார்த்தை விதமாயிருந்தது. கடுவாய், யானை, துஷ்ட மிருகங்கள், விஷ சர்ப்பங்கள் உள்ள காடுகளை ஊடறுத்து பயணித்தார் என்று சொல்லப்படுகிறார். விஷ பாம்புகள் நிறைந்த காடுகள் வழியாய் யோசித்து பார்ப்போம். ஆலயம் அழகாய் இருக்கிறது. இந்த இடம் அவ்வளவு
கடினமான இடமாக இருந்திருக்கும். ஒருவேளை இந்த இடம் சமமாக இருந்திருக்க வாய்ப்பில்லை, காடு போன்று இருந்திருக்கும். இவைகளினூடாய் ஒரு மனிதன் தேடி வந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் தேடி தொடர்ந்து வந்த மிஷனரிகள் எல்லாம் உங்களையும் என்னையும் இந்த இடத்திலே தேடி வந்தார்கள். மனித நடமாட்டமற்ற இடத்திலே அவர்கள் தேடி வந்தார்கள். போகச் சொன்னார், அவர்கள் எல்லாம் வந்தார்கள். இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமுக்கும் சொல்லப்பட்டது, புறப்பட்டு போ. என் அன்புக்குரியவர்களே, திருச்சபைக்கு இன்று கொடுக்கப்படுகிற சவால் நிறைந்த பணி, நீங்களும் புறப்பட்டு போக வேண்டும். நமக்கு கிடைத்த இயேசுவின் அன்பு மற்றவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். எனவே திருச்சபை புறப்பட்டு போக வேண்டும், இல்லாவிட்டால் அனுப்ப வேண்டும். இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது அவர் சொன்னார், சீஷராகுங்கள். நீங்கள் புறப்பட்டு போவது மட்டுமல்ல, நீங்கள் சீஷராக்குங்கள். அந்த சீஷராக்குகின்ற பணியை நமக்கு அவர்கள் செய்தார்கள். வரலாறு சொல்வதெல்லாம் ஒரு சிறு மந்தை இன்று பெரிய கூட்டமாய் மாறி இருக்கிற தென் திருவிதாங்கூரனுடைய ஒரு பகுதியிலே சில குடும்பங்களோடு ஆரம்பித்த திருச்சபை பணிகள் இந்த இடங்கள்லாம் சுற்றி பறந்து விரைந்து 3 பேராயங்களாக வளர்ந்திருக்கிற சீஷர்கள் கூடிக்கொண்டே இருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்ட சீடர் கூட்டம் பெருகிக் கொண்டே இருந்தது. நீங்களும் ஒரு சின்ன கூட்டம் தான். நிச்சயமாக இந்த இடத்தில் 1, 2, 3 குடும்பங்களோடு ஆரம்பித்திருக்கும் இந்த 300க்கு அதிகமான குடும்பங்கள் சீஷர்களாக நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். சீடராவது என்பது கிறிஸ்துவை பின்பற்றுவது, பாடுகளை சகித்து அவரோடு இணைந்து வாழ்வது. இயேசுவை பின்பற்றுகின்ற மனிதர்கள் நாம் எல்லாரும் அவருடைய சீடர்களாக நாம் மாறியிருக்கிறோம். எனவே அவரை நாம் பின்பற்றுகிறோம். இதை ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. மூன்றாவது, உபதேசம் பண்ண சொன்னார். அவர்கள் உபதேசம் பண்ணினார்கள். உபதேசம் ஒருவேளை புதிய மொழிபெயர்ப்பிலே, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இது இன்று நமக்கு விருப்பமில்லாத வார்த்தை, கற்பியுங்கள். நாங்கள் எல்லாம் சொல்வதை கேட்கிறோம். இந்த இடத்திலே எங்களுக்கு இதமாக யார் பிரசங்கம் செய்தாலும் அதை கேட்கிறோம். எங்களுக்கு இதமான செய்திகள் வந்து சேரும் என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு காலத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னது அது அல்ல. உங்களுக்கு இதமான வார்த்தை கேட்பது அல்ல. ஆண்டவர் கற்றுத்தர சொன்னார். என்ன கற்றுத்தர சொன்னார் என்றால், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி, கடவுள் கற்றுத்தந்தவற்றையெல்லாம் அனைத்து மக்களும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆலயம் கற்றுக்கொள்கிற இடம். ஆலயம் அனுதினமும் நம்மை புதுப்பிக்கின்ற இடம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் தவறி செல்கிறேன் என்றால் இங்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னை புதுப்பிக்க வேண்டும், என்னை மாற்ற வேண்டும். கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் வாருங்கள். நம்ம எப்போதும் வருவதெல்லாம், ஆலயத்தில் வருவதெல்லாம் எதையாவது ஆறுதலாக மட்டும் கிடைத்தால் போதும் என்று வருகிறோம். அது நிச்சயமாக கிடைக்கும். அதே வேளையில் நம்மை புரிந்து கொள்ளுகிற இடமாய் இந்த இடத்தை பாருங்கள். நம்மை புரிந்து உணர்ந்து கடவுளுக்கு பிரியமாய் வாழுகின்ற, வேத வசனங்களின்படி வாழுகின்ற ஒரு வாழ்வுக்கு நேரான வாழ்வை பெறுகிற இடமாக இந்த இடத்தை பாருங்கள். இந்த இடத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை நம்மை உணர்த்த வேண்டும். இந்த இடத்திலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தை நம்மை குத்த வேண்டும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரும் என்ன குத்தி பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். குத்தி பேசுவதல்ல, இதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் மாற வேண்டும். இங்க சொல்லப்படுகிற வார்த்தை என்னோடு பேசும் என்றால் நான் என்னை புதுப்பித்துக் கொள்ள முடியும். இயேசு அதைத்தான் சொன்னார். நான் உங்களுக்கு கற்றுத்தந்தவற்றை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். என் அன்பு திடப்படுத்தல் பெறுகிற என் அன்பான பிள்ளைகளை, உங்களுடைய பெற்றோர் உங்களை திருமுழுக்கின் போது ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். இவர்கள் திடப்படுத்தல் பெறும் வரைக்கும் இவர்களை கிறிஸ்துவின் வழியிலே நாங்கள் வழிநடத்துவோம் என்று ஒரு பொருத்தனை அவர்கள் கொடுத்தார்கள். இப்பொழுது நீங்கள் சொல்லப் போகிறீர்கள், எங்கள் ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் ஆண்டவரை நாங்கள் அறிந்திருக்கிறோம், எங்கள் பெற்றோர் கொடுத்த வாக்குறுதிக்கும் அப்பாற்பட்ட தனிப்பட்ட அளவிலான விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது, இயேசுவே ஆண்டவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று இந்த அறிக்கை செய்ய போகிறீர்கள். நீங்கள் கொடுக்க போகிற வாக்குறுதி என்ன தெரியுமா? அவருடைய வசனத்தின்படி வாழ்வதும்
நான் வாழுகிற சபையிலே ஆண்டவருக்கு பிரியமாய் நான் வாழ்வேன் என்பது அதை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். எனவே உங்களுடைய ஒப்படைப்பான அர்ப்பணம் இந்த நாளிலே வெளிப்படட்டும். வெறுமையாய் இதிலே சேர்ந்து விடாதிருங்கள். மிக மிக பொருத்தனையோடு அர்ப்பணத்தோடு இந்த நாளிலே வேத வசனத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, இன்னும் அறிந்து கொள்ள முயற்சிப்பேன் என்று சொல்லி, இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்காய் என்னை நான் தருவேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் வளர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி வாழ்வது மிக மிக அவசியம். எனவே அன்பினை நாம் விதைப்போம். அன்புதான் எல்லாவற்றுக்கும் மேலானது. புன்முறுவலை எல்லாம் பூத்து தள்ளுங்கள். நம்ம முகமெல்லாம் சிரிப்பாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் எல்லாம் கிறிஸ்துவின் அன்பை ருசித்தவர்கள். நெருக்கத்திலும் துன்பத்திலும் பிரச்சனைகளிலும் நாம் கிறிஸ்துவின் அன்பை அடைந்தவர்கள். நம்முடைய முகம் வாடி இருக்கக்கூடாது. நம் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற புன்முறுவலை பூத்து தள்ளுகிறவர்களாய், நட்பை விரிவுபடுத்துகிறவர்களாய், சேவை செய்வதற்கு கரம் திறந்தவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வழிநடத்துதல் அது நமக்கு எப்பொழுதும் கிடைக்கிறது. நான்காவதாக, உங்களோடு இருப்பேன் என்றவர் இன்றும் நம்மோடு இருக்கிறார். உங்களோடு இருப்பேன் என்று சொன்னார். அழகாய் அந்த வசனம் முடிகிறது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். அது முடியும் வரைக்கும். நான் பல நேரங்களில் நினைப்பது உண்டு, ஒரு குறுகின தலைமுறையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த ஆலயம் கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிற்று. இந்த ஆலயத்தினுடைய சில பொருட்கள் கூட நீண்ட காலமாக இருக்கிற, ஒருவேளை இந்த பாக்ஸ், ஒருவேளை அந்த கிளாக் இல்லாவிட்டு அந்த ஃபேனை கூட நினைச்சு பாருங்க, அது பல தலைமுறை கண்டிருக்கும், பல மக்களை கண்டிருக்கும். நமக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஒரு சாதாரணமான பொருள் கூட தலைமுறைக்குமான ஆட்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. நமக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? கடைசி மட்டும் இந்த உலகம் இருக்கிறது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன். அதுதான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வாக்குறுதி. அன்புக்குரியவர்களே, தலைமுறை தலைமுறைக்குமாய் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் பிள்ளைகளோடு கொஞ்ச நேரம் உட்காரணும். இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளோடு அமர்ந்திருந்து நம்முடைய திருச்சபையினுடைய வளர்ச்சியை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். நம்முடைய தாத்தாமார் சொன்னதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பாட்டிமார் சொன்ன கதைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த ஆலயத்தில் அவர்கள் அமர்ந்து ஜெபித்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவங்க பெற்றதை ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். என் அன்பு பெற்றோர்களே, இதே ஆலயத்திற்குள்ளே அமர்ந்திருந்து நீங்கள் ஜெபித்து பெற்றுக்கொண்ட நன்மையை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அதுதான் தலைமுறைக்கும் தலைமுறைக்குமாய் பகிர்ந்து கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். நாம் விசுவாசத்திலே வளர்ந்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளும் விசுவாசத்திலே வளரட்டும். என் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். தலைமுறை தலைமுறைக்குமாய் இருப்பார். ஆனால் நாம் அவரோடு இருக்க வேண்டும். 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஆனால் நாம் இந்த உலகத்தினுடைய ஊடகங்களோடு இணைந்திருக்கிறோம். உலகத்தின் ஊடகங்கள் நம்மை இணைத்து வைத்திருக்கிறார். என் ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் கனெக்ட் வித் ஜீசஸ். இயேசுவோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். நீங்கள் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். நீங்கள் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். அவர் உங்களோடு இருக்கிறார். முடிவு பரியந்தம் உங்களோடு இருப்பேன் என்று சொல்கிறார். நாம் அவரோடு இணைந்திருப்போம். நாம் என்ன நம்முடைய தலைமுறைக்கு விட்டு செல்கிறோம்? இயேசுவின் அன்பை விட்டு செல்கிறோமா? இல்லை வன்முறையும் கோபங்களையும் வைராக்கியங்களையும் பழிவாங்குதலையும் விட்டு செல்கிறோமா? நாம் ஆண்டுடைய அன்பை நம்முடைய தலைமுறைக்கு விட்டு செல்லுவார். நிச்சயமாக இந்த சபை நாள் விழா மட்டுமல்ல, நாம் காண்கிற ஒவ்வொரு சபை நாள் விழாவும் உள்ளத்தின் ஆழத்தினின்று நன்றி சொல்கிற அனுபவமாக மாறும். நம்முடைய பிள்ளைகளும் அதை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். பிள்ளைகளை அந்த விதத்திலே வளர்த்திடுங்கள். நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருக்கிறேன். சபை இருக்கும். விசுவாசிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். நாம் கடந்து போகலாம். ஆனால் நாம் விட்டு செல்கிற விசுவாச வாழ்வு நம்முடைய பிள்ளைகளிலே வளரட்டும். சபை நாள் விழாவிலே கடவுளுக்கு நன்றி சொல்லி, எனக்கு தேவன் தந்த உயர்வுக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன் என்று சொல்லி, அவருடைய அன்பை புரிந்து கொண்டவர்களாய் சாட்சியோடு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லி வாழ கடவுள் உங்கள் ஒவ்வொருவருக்கும்
தொடர்ந்த திருப்பணிகளும் நிறைவாய் தங்கியிருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.